தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெங்கம் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான விசாரணையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் கருத்து. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இந்தியாவின் ஆயுஷ்மான் பாரத். உலக சுகாதார சபை கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர் மோடி பெருமிதம். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று கூறிய ஸ்டாலின் இப்போது டெல்லி செல்வதாக EPS விமர்சனம். வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ எனவும் குறிப்பிட்டு இணையத்தில் பதிவு. அதிமுகவிற்கு மக்கள் ஏற்கனவே தண்டனை வழங்கிவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். தங்கள் கட்சியை பற்றி பேச ஆதவிற்கு எல்லளவு தகுதி இல்லை என அதிமுக பதிலடி. கோவை மருதமலையில் பெண் காட்டு யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மருத்துவ குழு தொடர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் திடீரென உடல்நிலை மோசமாகி உயிரிழந்த சோகம். பஞ்சாப் பொற்கோயிலில் வான் பாதுகாப்பு அமைப்பு நிலை நிறுத்தமா? ராணுவம் திட்டவட்டமாக மறுப்பு. தங்க கடத்தல் வழக்கில் கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு ஜாமீன். மற்றொரு வழக்கில் ஜாமீன் கிடைக்காததால் வெளியே வருவதில் நீடிக்கும் சிக்கல். டாஸ்மாக் வழக்கை விரைந்து விசாரிக்க தமிழக அரசு முறையீடு. வரும் 22ஆம் தேதி பட்டியலிடப்படும் என உச்சநீதிமன்ற பதிவாளர் தகவல். சிவகங்கையில் கல்குவாரியில் 5 பேர் உயிரிழந்த விபத்தில் குவாரி உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொரோனா குறித்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தல். மற்ற வைரஸ்களைப் போலவே கொரோனாவும் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்றும் விளக்கம். நாட்டில் முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் மிசோரம். முதலமைச்சர் லால்து ஹோமா பெருமிதம். பெங்களூருவில் வரும் 23ஆம் தேதி நடக்க இருந்த IPL போட்டி மழை காரணமாக இடமாற்றம். RCB சன்ரைசர்ஸ் இடையிலான போட்டி லக்னோவில் நடைபெறும் என அறிவிப்பு. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பிரபல கார் பந்தய வீரர் சிலைக்கு நடிகர் அஜித் மரியாதை. இத்தாலியில் உள்ள அயர்டன் சென்னா சிலைக்கு மரியாதை செலுத்திய காட்சி வெளியானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.